chemistry chapter continue பண்ணலாம். Today we are going to start with ethers. Okay, so ether வந்து என்ன functional groupனா R O R dash functional group. Okay, so oxygen group வந்து ரெண்டு alkyl groupக்கு நடுவுல attach ஆகிருக்குன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ethers அப்படின்னு சொல்லுவோம். Okay, so classification of ethers. Ethers வந்து it is classified into two types. Okay, so ethers வந்து it is classified into two types. ஒன்று வந்து simple ethers, next one வந்து mixed ethers. Simple ethers, mixed ethers. So simple ethers அப்படின்னா என்ன அப்படின்னா, ஈத்தரோட ஃபார்முலா என்னது, R O R dash. R குரூப்பும் R dash குரூப்பும் சேமா இருந்ததுன்னா அந்த ஈத்தர் வந்து it is called as simple ether. Okay, R group and R dash group ரெண்டுமே சேமா இருந்ததுன்னா it is simple ether. Example CH3O CH3. So இந்த R குரூப்பும் CH3, R dash குரூப்பும் CH3 ரெண்டுமே வந்து CH3 இருக்கனால இது வந்து simple ether. So இதோட நேம் எப்படி எழுதணும்னா, CH3 ஒரு கார்பன் இருக்கனால மீத், நடுவுல ஆக்சிஜன் இருக்கு, ஸோ ஆக்சி மீத்தாக்சி, அகைன் ஒரு கார்பன் இருக்கு, ஸோ மீத்தாக்சி மீத்தேன். இப்படிதான் ஈத்தர்ஸ்க்கு நேம் பண்ணணும். ஓகே, மீத்தாக்சி மீத்தேன். நெக்ஸ்ட் வந்து மிக்ஸ்டு ஈத்தர்ஸ். மிக்ஸ்டு ஈத்தர்ஸ் அப்படின்னா R O R dash அப்படின்றது ஈத்தரோட ஃபார்முலா. R குரூப்பும் R dash குரூப்பும் will be different. டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா it is mixed ethers. So example வந்து CH3O CH CH3 CH3 இப்படி ஒரு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தனா இது வந்து மித்தைல் குரூப், இது வந்து 2 1 2 3 3னா ப்ரோபைல். ஸோ மித்தைல் ப்ரோபைல், ஸோ R and R dash வந்து டிஃப்ரெண்ட், ஸோ இட் இஸ் மிக்ஸ்டு ஈத்தர். ஸோ இதுக்கு பேர் எப்படி எழுதணும், மீத் இருக்கு, நெக்ஸ்ட் ஆக்சி மீத்தாக்சி, இது வந்து ப்ரோபேன் மீத்தாக்சி ப்ரோபேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து மிக்ஸ்டு ஈத்தர். ஸோ இப்போ ஈத்தரோட ஃபங்க்ஷனல் குரூப்போட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப். Structure of the functional group. So ஈத்தர்னா என்ன சொன்னேன் நான், இங்க ஒரு R group அட்டாச் ஆயிருக்கும். R groupனா எனி ஆல்கைல் group, கார்பன் அட்டாச் ஆயிருக்கிற group. ஓகே, இந்த மாதிரி அட்டாச் ஆயிருக்கு. நடுவுல என்ன இருக்கும், ஆக்சிஜன் will be there, and again இந்த சைடு வந்து ஒரு கார்பன் குரூப் ஆல்கைல் குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கும். இந்த கார்பன் வந்து it can belong to benzene ring, இல்லாட்டி சாதாரணமா இந்த மாதிரி ஆல்கைல் குரூப்பா கூட இருக்கும். அதே மாதிரி இந்த கார்பனும் it can be from the benzene ring or சாதாரணமா ஏதாவது இந்த மாதிரி ஆல்கைல் குரூப்ல இருக்க கார்பனா. ஸோ R O R dash இதுதான் வந்து எனக்கு என்னது, ஈத்தர் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இந்த ரெண்டு கார்பன் பாண்டுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 111.7 டிகிரிஸ். 111.7 டிகிரிஸ். ஸோ ஆக்சிஜன்ல இருந்து இந்த ஆல்கைல் குரூப்போட லென்த்தும் இந்த ஆல்கைல் குரூப்போட லென்த்தும் will be same. It will be 141 picometer. 141 picometer. So oxygen na atomic number 8, so it will be arranged as 2,6. So last shell there are 6 electrons. So 6 electrons la one electron வந்து it is forming bond with this side carbon, and another electron வந்து it is forming bond with in the side carbon. So அப்ப மீதி எத்தனை electrons இருக்கு, 4 electrons இருக்கு. So this oxygen will have 2 lone pairs. இது ஒரு pair, இது ஒரு pair. It will have 2 lone pairs.
இந்த ஆக்சிஜன் ஆட்டமோட ஹைபிரிடைசேஷன் வந்து it is sp3 hybridized. sp3 hybridized. Okay, and in the carbon oxygen bond, so carbon oxygen bond வந்து it is a sigma bond. Sigma bond na enadhu? It is formed by the head on overlap. அதாவது கார்பனோட ஆர்பிட்டாலும் ஆக்சிஜனோட ஆர்பிட்டாலும் it undergoes head on overlap. அதனால sigma bond is formed. Okay. இந்த பாண்ட் ஆங்கிள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிள் வந்து இட் இஸ் மோர். ஓகே, ஸோ த பாண்ட் ஆங்கிள், எந்த பாண்டோட ஆங்கிள்? COC. இந்த பாண்ட் ஆங்கிள் வந்து இஸ் மோர். ஏன் இட் இஸ் மோர் அப்படின்னா ரீசன் என்ன அப்படின்னா, இந்த சைடும் கார்பன் வந்து ஒரு பல்கி குரூப், இந்த சைடும் ஒரு பல்கி குரூப். ஸோ ரெண்டு பல்கான குரூப்புக்கும் நடுவில் ரிப்பல்ஷன் இருக்கும். அதனால தான் அந்த பாண்டோட ஆங்கிள் வந்து இட் இஸ் மோர். ஓகே, ஸோ ரீசன் வந்து ரிப்பல்ஷன் பிட்வீன் த பல்கி கார்பன் குரூப்ஸ். பல்கி கார்பன் குரூப்ஸ். ஸோ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து IUPAC நேமிங் ஆஃப் ஈத்தர்ஸ். First one CH3OCH3. Okay, so common name எப்படி பண்றது? இது ஒரு மித்தைல் குரூப், இதுவும் வந்து ஒரு மித்தைல் குரூப். ஸோ ரெண்டு மித்தைல் குரூப் இருக்கிறதுனால it is dimethyl. இது வந்து ஈத்தர் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ அதனால it is dimethyl ether. இது வந்து காமன் நேம். IUPAC நேம் வந்து இந்த மாதிரி நேம் பண்ணணும். இந்த மாதிரி எப்படி? இது மீத் ஆக்சி. ஓகே, ஸோ மீத் ஆக்சி. நெக்ஸ்ட் இருக்கிறது ஒரு கார்பன், ஸோ மீத்தேன். நெக்ஸ்ட் CH3O CH CH3 CH3. இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு வந்து IUPAC நேம் நம்ம இங்கே ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? IUPAC நேம் சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து மீத், இது வந்து ஆக்சி. ஸோ இது வந்து மீத் ஆக்சி. ஓகே, ஸோ மீதி 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோபேன். ஸோ ப்ரோபேனில் எந்த பொசிஷனில் இந்த மீத் ஆக்சி குரூப் அட்டாச் ஆயிருக்கு? 1 2 3 செகண்ட் பொசிஷன்ல இந்த மீத்தாக்சி குரூப் இருக்கு. ஸோ அதனால 2 மீத்தாக்சி ப்ரோபேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு காமன் நேம் என்னவா இருக்கும்? காமன் நேம் இது வந்து மித்தைல். ஓகேவா? இது வந்து மித்தைல். இது வந்து CH3 CH டைரக்டா இப்படி அட்டாச் ஆயிருந்ததுன்னா, அதாவது ஆக்சிஜன் கூட CH2 CH2 CH3 இப்படி அட்டாச் ஆயிருந்ததுன்னா அது வந்து ப்ரோபேன். ஆனா எனக்கு நடுவுல இருக்க கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. நடுவுல இருக்கிற கார்பன் அட்டாச் ஆயிருக்கிறதுனால இட் இஸ் an isomer of propane. ஸோ அதனால இதோட பேர் வந்து ஐசோப்ரோபைல். ஸோ இது மித்தைல் குரூப், இது ஐசோப்ரோபைல் குரூப். மித்தைல் குரூப், ஐசோப்ரோபைல் குரூப். ஸோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஐ தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அதனால ஐசோப்ரோபைல். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? மித்தைல் அண்ட் ஈத்தர்ன்றதுனால சஃபிக்ஸ் வந்து ஈத்தர். புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் வந்து CH3O CH CH3 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 இப்படி இருக்கு. ஸோ இதுக்கு என்ன நேம் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காமன் IUPAC நேம் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு IUPAC நேமிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னா,
மீத் கூட என்ன இருக்கு, ஆக்சி இருக்கு. ஸோ கண்டிப்பா எனக்கு என்ன வரும், மீத் ஆக்சி அப்படின்னு வரும். ஓகே, ஸோ மீத் ஆக்சி. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இதுல பார்த்தனா இந்த கார்பனோட ஸ்ட்ரெயிட் செயின் வந்து இது. ஓகே, அப்போ இதுவும் ஒரு பிரான்ச், இதுவும் ஒரு பிரான்ச். ஓகேவா, லாங்கஸ்ட் கார்பன் செயின் தானே ஸ்ட்ரெயிட் செயினா எடுப்போம் நம்ம. ஸோ இந்த சைடு பார்க்கும்போது 2 கார்பன் தான் இருக்கு, இந்த சைடு பார்க்கும்போது 3 இருக்கு. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் செயின். அப்போ இது ஒரு பிரான்ச், இது எனக்கு இன்னொரு பிரான்ச். ஸோ செகண்ட் பொசிஷன் 1 2 செகண்ட் பொசிஷன்ல எனக்கு மீத்தாக்சி இருக்கு. அதே செகண்ட் பொசிஷன்ல எனக்கு மித்தைல் குரூப் இருக்கு. ஸோ 2 மீத்தாக்சி 2 மித்தைல், மீதி என்னது ப்ரோபேன். இது வந்து ஐயூபேக் நேமிங். காமன் நேம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, காமன் நேம் CH3 CH2. இப்போ சப்போஸ் ஆக்சிஜன் கூட CH2 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 CH3 இப்படி அட்டாச் இருந்ததுன்னா 4 கார்பன். ஸோ வந்து பியூட்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் CH CH3 CH2 CH3 ஒரு கார்பன் மட்டும் பிரான்ச்ல வந்ததுன்னா அதை வந்து ஐசோபியூட்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பியூட்டைல் குரூப்போட ஐசோமர். இப்போ 2 கார்பனுமே பிரான்ச்ல வருது. இந்த ஒரு கார்பனும் பிரான்ச், இதுவும் பிரான்ச் மாதிரி இருக்கு. ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் ஸ்ட்ரெயிட் செயின்ல வர மாதிரி இருக்கு. ஸோ அப்போ இது மாதிரி இருந்ததுன்னா அது வந்து டெர்ஷரி பியூட்டைல் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், டெர்ஷரி பியூட்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணுவோம், இது எப்படி நேம் பண்ணுவோம், காமன் நேம். காமன் நேம் வந்து டெர்ஷரி பியூட்டைல். டி தான் வந்து ஸ்டார்டிங் லெட்டர். ஓகே, ஸோ டெர்ஷரி பியூட்டைல் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று மித்தைல் இருக்கு. டெர்ஷரி பியூட்டைல், மித்தைல், ஈத்தர். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பென்சீன் ரிங் OCH3 இருக்கு. ஸோ இதுக்கு காமன் நேம் என்னது, பென்சீன் ரிங் மேல OCH3 இருந்ததுன்னா அதுக்கு ஒரு நேம் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நேற்று நான் சொன்னேன். பென்சீன் ரிங் மேல NH2 இருந்ததுன்னா அனிலீன், பென்சீன் ரிங் மேல OCH3 இருந்ததுன்னா இது அனிசோல். ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் வந்து காமன் நேம். பட் நம்ம பார்க்கலாம், நம்ம பண்ற மாதிரி காமன் நேமிங் பண்ணலாம். கரெக்டா, இது வந்து ஒரு மித்தைல் குரூப், இது வந்து பென்சைல் குரூப். ஸோ பென்சைல், மித்தைல், ஈத்தர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம பென்சைல்ன்ற வேர்டு யூஸ் பண்ண மாட்டோம், எப்பவுமே ஃபினைல் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ ஃபினைல், ஃபினாலோடலையும் பென்சீன் ரிங் வரும், அதனால ஃபினைல். ஸோ ஃபினைல், மித்தைல், ஈத்தர். ஓகே, ஸோ MNOP, M தான் வந்து ஃபர்ஸ்ட் வருது. கரெக்டா, ஸோ அதனால மித்தைல், ஃபினைல், ஈத்தர். இதுவும் வந்து காமன் நேம். ஆனா நம்ம யூசுவலா யூஸ் பண்ற காமன் நேம் வந்து அனிசோல். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு எப்படி ஐயூபேக் நேம் இருக்கிறது, பென்சாக்சி மீத்தேன் அப்படின்னு எழுதக்கூடாது. ஓகேவா, எப்பவுமே மீத்தாக்சின்றதே யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ மீத்தாக்சி, மீதி இருக்கிறது பென்சீன். ஸோ மீத்தாக்சி பென்சீன், இது வந்து ஐயூபேக் நேம். ஓகே, ஸோ இதுக்கு நேம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன வரும், இது வந்து ஈத்தைல். 2 கார்பன் இருக்கனால ஈத்தைல். இது வந்து ஃபினைல், ஈத்தர். ஸோ காமன் நேம் வந்து will be ஈத்தைல், ஃபினைல், ஈத்தர். ஸோ மித்தைல், ஃபினைல், ஈத்தருக்கு அனிசோல்ன்ற ஒரு பேர் இருக்க மாதிரி ஈத்தைல், ஃபினைல், ஈத்தருக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஃபினிட்டோல். ஃபினிட்டோல். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்ன ஐயூபேக் நேம் வரும், மீத் இருந்ததுன்னா மீத்தாக்சின் எழுதணும். இங்கே ஈத் இருக்கு, ஸோ இட் வில் பி ஈத்தாக்சி பென்சீன். ஈத்தாக்சி பென்சீன். சப்போஸ் ரெண்டுமே வந்து எனக்கு ஃபினைல் ரிங்கா இருந்ததுன்னா,
ரெண்டுமே எனக்கு phenyl ரிங்கா இருக்குனா இது ஒரு phenyl இது ஒரு phenyl so it is diphenyl ether diphenyl ether okay so இப்போ இதுக்கு எப்படி காமன் நேம் எழுதுறது இது phenol oxy so phenoxy benzene அப்படினு எழுதுறோம் கரெக்ட்டா so phenoxy benzene இது வந்து iupactane ether ether னு முடியறது எல்லாமே காமன் நேம் ஓகே oxy 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 அப்படினு எழுதுறது எல்லாமே iupactane மறந்துடாதீங்க so இதுதான் வந்து நேமிங் ஆஃப் த ether okay so I will give you some homework questions okay அதை ட்ரை பண்ணுங்க So நான் சொன்ன மாதிரி homework questions I am going to give so try to write the names for these one common name and IUPAC name ரெண்டுமே வந்து எழுதணும் okay so benzene ring சில क्वेश्चंसல benzene ringக்கு பதிலா C6H5 னு கொடுப்பாங்க C6H5 னு கொடுத்தாலும் அது வந்து என்னது it is benzene ring தான் O CH2 6 times CH3 CH2 6 times na CH2 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 na 6 வாட்டி இருக்குன்னு அர்த்தம் okay so next one இதுல வந்து இங்க ஒரு மீத்தாக்சி இருக்கு இங்க ஒரு மீத்தாக்சி இருக்கு அதனால டைமீத்தாக்சி அப்படின்னு எழுதி எழுதணும் ஸோ டைமீத்தாக்சி மீதி ரெண்டு கார்பன் ஸோ ஈத்தேன் அப்படின்னு வரும் புரியுதா ஓகே ஸோ நெக்ஸ்ட் we are going to study about the preparation of ethers preparation of ethers-ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான क्वेश्चन என்ன அப்படினா வில்லியம்சன்ஸ் ஈத்தர் சிந்தசிஸ் ஓகே இந்த வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் ஃபர்ஸ்ட் இந்த வில்லியம்சன் அப்படின்றவர் தான் மெக்கானிசமோட ஈத்தர் எப்படி இது பண்றது அப்படின்றத கண்டுபிடிச்சாரு ஸோ வில்லியம்சன்ஸ் ஈத்தர் சிந்தசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான क्वेश्चन okay so நம்ம first equation படிக்கணும் அதுக்கப்புறம் we have to study the mechanism also for this okay so என்ன ஆகும் அப்படினா first we will take a alkyl halide na it is nothing but haloalkane okay we will take the alkyl halide and it is treated with a solution of okay and the solution of sodium alkoxide in the sodium alkoxide வந்து it is an alcoholic solution அதாவது the solvent used வந்து என்னது alcohol solvent நம்ம எதுல mix பண்ணிருக்கோம் alcoholல mix பண்ணி அந்த சொல்யூஷனா வச்சிருக்கோம் okay so இது பண்ணும்போது we will get ether so when the alkyl halide is mixed with the alcoholic solution of sodium alkoxide we will get another ether okay so இது வந்து it follows SN2 mechanism SN2 mechanism na என்னது it occurs in the single step அப்படினு அர்த்தம் okay so rate determining step la two molecules will be involved okay two molecules are involved in rate determining step two molecules are involved in rate determining step okay
So now we will see the equation and mechanism எல்லாமே. So first நான் வந்து alkyl halide அப்படின்னு சொல்லியிருக்கேன். alkyl halideனா நான் வந்து உங்க புக்ல கொடுத்திருக்கிறதை எடுத்துக்கிறேன். CH3 CH2 Br CH3 CH2 Br. So இது வந்து ethyl bromide. alkyl group வந்து இங்க ethyl group ரெண்டு கார்பன் and halogen என்ன இருக்கு bromide. So இது வந்து ethyl bromide. Okay. So it is ethyl bromide. So இத வந்து I am going to treat it with sodium alkoxide. Okay வா? sodium Na alkyl group கூட ஆக்சைடுனா என்னது ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். So alkyl group கூட ஆக்சிஜன் அப்படின்னா alkyl group வந்து நான் methyl group எடுத்துக்கிறேன். அது கூட ஆக்சிஜன்னா O CH3O. So இதுதான் sodium methoxide அப்படின்னு அர்த்தம். sodium methoxide. நீங்க ethoxide கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் இல்லை. ஆனா நான் புக்ல கொடுத்துருக்கிறது methoxide, அதனால அது. So sodium methoxide. ஓகே. ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன்னா ஹீட் பண்ண போறேன். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்? The CH3 CH2 வந்து it will join with OCH3. So what I will be getting? CH3O CH2 CH3 plus எனக்கு என்ன வெளியில போகும்? NaBr will go outside. So இதுதான் எனக்கு கிடைக்கிற ஈத்தர். ஸோ இந்த ஈத்தரோட பேர் என்னது? ethyl methyl ether. ethyl தான் alphabetical orderல E first one. Okay, so it is ethyl methyl ether. Okay வா? அப்படி இல்லாட்டி methoxy, IUPAC name வந்து methoxy, 2 carbons அப்படின்றதுனால ethane. So இப்போ இதுக்கு தான் நம்ம வந்து we are going to study the mechanism. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா இதே இதை அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து CH3 CH2 Br அப்படின்னு இருக்கு. This is going to react with CH3ONa. Okay. So இத பாத்தீங்கன்னா bromine வந்து it is an electronegative group. Electronegative-னா it will attract the shared pair of electrons towards itself. So அப்ப இந்த bromine மேல என்ன இருக்கும்? ஒரு பார்ஷியலான ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஏன்னா எல்லா எலக்ட்ரான்ஸும் bromine பக்கமா இருக்கும். ஏன்னா எலக்ட்ரோநெகட்டிவ்னா என்னது? டெண்டன்சி டு அட்ராக்ட் த எலக்ட்ரான்ஸ். அதே மாதிரி இதுல ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரோநெகட்டிவ். ஆக்சிஜன் எலக்ட்ரோநெகட்டிவ்னு போது it will attract the pair of electron towards itself. So இதுல வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், இதுல வந்து பிளஸ் சார்ஜ் இருக்கும். So அப்ப இந்த பிளஸும் இந்த மைனஸும் it will attract and it will form என்னது? NaBr. So இது பாசிட்டிவ்னா இது நெகட்டிவ்னா this will be positive. இது ஆல்ரெடி நெகட்டிவ். So இந்த பாசிட்டிவும் இந்த நெகட்டிவும் it will form CH3O CH2 CH3. புரியுதா? So this is how the mechanism works. Okay. இங்க நம்ம எடுத்திருக்கிற alkyl halide இது வந்து it is a primary alkyl halide. ஏன் பிரைமரி ஆல்கைல் ஹாலைடு? இந்த கார்பன்ல ஒரே ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட் தான் இருக்கு, மீதி ரெண்டுமே வந்து ஹைட்ரஜன். ஸோ ஒரே ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட் மட்டும் இருந்ததுன்னா இட் இஸ் பிரைமரி ஆல்கைல் ஹாலைடு. பிரைமரி ஆல்கைல் ஹாலைட்னாவே இட் வில் அண்டர்கோ SN2 ரியாக்ஷன்
in a single step அப்படின்னு haloalkanes and haloarenes லெசன்ல படிச்சிருக்கீங்க. ஓகே, சப்போஸ் இந்த பிரைமரி ஆல்கைல் ஹாலைடுக்கு பதிலா எனக்கு டெர்ஷியரி ஆல்கைல் ஹாலைடு இருந்ததுன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பிரைமரி ஆல்கைல் ஹாலைடு. இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான மெக்கானிசம், பிளஸ் will attract மைனஸ், மைனஸ் will attract பிளஸ், சிம்பிளான மெக்கானிசம். சப்போஸ் இஃப் ஐ ஹாவ் அ டெர்ஷியரி ஆல்கைல் ஹாலைடு எனக்கு எப்படி வரும் அப்படின்றத பார்க்கலாம். So இதே வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் மெக்கானிசம் ஃபார் என்னது டெர்ஷியரி ஆல்கைல் ஹாலைடு. டெர்ஷியரி ஆல்காக்சைடு எடுத்துக்கிறேன் நானு. ஸோ CH3ONA அப்படின்னு பிரைமரி ஆல்காக்சைடு எடுக்கிறதுக்கு பதிலா ஐ எம் டேக்கிங் அ டெர்ஷியரி. டெர்ஷியரினா ஸோ O இருக்கு, NA இருக்கு. ஸோ இங்கே பிரைமரிக்கு பதிலாக ஐ எம் டேக்கிங் டெர்ஷியரி. டெர்ஷியரினா CH3 CH3 CH3. ஸோ இந்த கார்பன்ல மூணுமே வந்து சப்ஸ்டிடியூவன்ட்ஸ், அதனால மூணுமே சப்ஸ்டிடியூவன்ட்ஸாக இருக்கிறதுனால இட் இஸ் டெர்ஷியரி கார்பன். சப்போஸ் இஃப் இட் இஸ் அட்டாச் டு த டெர்ஷியரி கார்பன் என்ன ஆகும்? ஸோ எனக்கு தெரியும் இங்கே சோடியம் வந்து பாசிட்டிவ், ஆக்சிஜன் வந்து நெகட்டிவ் அப்படின்னு. So it is reacting with the alkyl halide. So alkyl halide வந்து நான் சிம்பிளா எடுத்துக்கிறேன், CH3Br அப்படின்னு எடுத்துக்கிறேன். So இந்த ஆக்சிஜன் வந்து என்ன சார்ஜ் இருக்கு? நெகட்டிவ் சார்ஜ். So this oxygen it will attack this CH3. So CH3 வந்து இங்க அட்டாச் ஆகும்போது this Br வந்து it will go outside. Br வந்து it will go outside. ஸோ இதை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, CH3 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 ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் கூட எது வந்து இப்போ அட்டாச் ஆகுது? CH3 வந்து அட்டாச் ஆகுது. பிளஸ் எது வெளியில போயிடும்? இது இங்க இது பண்ணும்போது இந்த Na வந்து Na பிளஸ் வெளியில போயிடும். அண்ட் இங்க Br மைனஸ் இருக்கு. ஸோ Na பிளஸ் அண்ட் Br மைனஸ் will be forming NaBr. ஓகேவா? இதுல வந்து நம்ம எடுத்திருக்கிற ஆல்காக்சைடு வந்து என்னது? டெர்ஷியரி ஆல்காக்சைடு. ஆல்காக்சைடுல கார்பன் வந்து டெர்ஷியரி கார்பன். ஆனா எனக்கு எடுத்திருக்கிற ஆல்கைல் ஹாலைட்ல வந்து கார்பன் வந்து இட் இஸ் அ பிரைமரி கார்பன். சப்போஸ் இது டெர்ஷியரி இது பிரைமரியா இருந்தா மெக்கானிசம் எப்படி இருக்கும் அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இது ஆல்கைல் ஹாலைடை நான் வந்து டெர்ஷியரி எடுத்துட்டு இது பிரைமரியா இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ ஆல்காக்சைடை வந்து ஐ எம் கோயிங் டு டேக் அ பிரைமரி ஆல்காக்சைடு. ஸோ பிரைமரி ஆல்காக்சைடு வந்து ஐ எம் கோயிங் டு டேக் CH3ONA. அண்ட் ஆல்கைல் ஹாலைடு வந்து ஐ எம் கோயிங் டு டேக் என்னது? டெர்ஷியரி ஆல்கைல் ஹாலைடு. ஸோ டெர்ஷியரினா Br கார்பன். இந்த கார்பன் வந்து டெர்ஷியரி கார்பனா இருக்கும். டெர்ஷியரினா என்னது? மூணு சப்ஸ்டிடியூவன்ட்ஸ். ஸோ மூணு சப்ஸ்டிடியூவன்ட்ஸுமே இருக்கிறதுனால இது வந்து டெர்ஷியரி ஆல்கைல் ஹாலைடு. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் ஆக்சிஜன் இஸ் பாசிட்டிவ், சாரி நெகட்டிவ், சோடியம் வந்து இட் இஸ் பாசிட்டிவ். ஸோ எனக்கு என்ன ஆகும்? த ஆக்சிஜன், நல்லா கவனிங்க, இந்த மெக்கானிசமும் வந்து ஈஸி. ஓகே, பட் இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ நான் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் என்ன பண்றேன்னா, இந்த CH3-ஐ ஐ எம் கோயிங் டு ரைட் இட் அஸ் CH2H தனியா எழுத போறேன். ஓகே, ஸோ எனக்கு என்ன ஆகும்னா இந்த ஆக்சிஜன் வந்து இட் வில் கோ அண்ட் அட்டாக் திஸ் ஹைட்ரஜன். ஏன் இந்த ஹைட்ரஜன் அட்டாக் பண்ணுது? இந்த புரோமின் வந்து இட் இஸ் அ எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ இது கிட்ட இருந்து வர எலக்ட்ரான்ஸையும் இது அட்ராக்ட் பண்ணிக்கும், இது கிட்ட இருக்க எலக்ட்ரான்ஸ் இது அட்ராக்ட் பண்ணும், இது கிட்ட இருந்து வர எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையுமே அது அந்த பக்கம் அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கும். அப்போ எல்லா நெகட்டிவ் சார்ஜ், எல்லா எலக்ட்ரான்ஸும் புரோமின் பக்கம் இருந்ததுன்னா இந்த சைடு வந்து எனக்கு நிறைய நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ இந்த சைடு வந்து பயங்கரமா எனக்கு பாசிட்டிவா இருக்கும். அதனால இந்த ஆக்சிஜன் வந்து இந்த சைடுல இருக்க பாசிட்டிவ் ஹைட்ரஜன் எதை வேணாலும் அட்டாக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்படி அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பாண்ட் வந்து
it will go here. Okay, and this bromine will go outside. So எனக்கு என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். CH3O, இந்த ஆக்சிஜன் வந்து எது கூட அட்டாச் ஆகுது? H கூட அட்டாச் ஆகுது. ஸோ CH3OH அப்படின்னு கிடைக்கும். இந்த ஆக்சிஜன் இங்க அட்டாச் ஆனதுனால இந்த Na+ வெளியில போயிடும். Na+ Br- it will go outside as NaBr. ஓகே, ஸோ இன்னொரு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா CH2 அப்படின்னு இருக்கு. இந்த பாண்ட் இங்க வந்ததுனால டபுள் பாண்ட் C, இதுல வந்து 2 CH3 இருக்கு. ஸோ இதுல ஈத்தர் ஃபார்ம் ஆகாது. நோ ஈத்தர் இஸ் ஃபார்ம். ஓகே, ஸோ ஈத்தர் எப்போ ஃபார்ம் ஆகும்? when we take alkoxide as tertiary and alkyl halide as primary. ஸோ இப்படி இருந்ததுன்னா ஈத்தர் will not form. புரிஞ்சுதா? இந்த ஸ்டெப்புக்கு பேர் என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து புரோமின் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அட்டாச் ஆயிருக்க கார்பன் வந்து இட் இஸ் an ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா கார்பனுக்கு பக்கத்துல இருக்க கார்பன் வந்து இட் இஸ் a பீட்டா கார்பன். ஸோ பீட்டா கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் வந்து ஒன்று எலிமினேட் ஆகுது. ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் பீட்டா எலிமினேஷன். Beta elimination. Okay, so the remaining things I will continue in the next class.